சோழன் கூட சேர்ந்து பல்லவன் பாண்டியனை அனுப்பி சண்முகத்தை மிரட்டி நிலா பார்த்த தில்லாலங்கடி வேலை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு அன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போறாங்க நிலா. அங்க ஆஃபீஸ்ல எம்டி சேர்ல உட்காந்துக்கிட்டே நிலாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு எம்டி ராகவ். நிலாவும் சரி ஏதாவது புது ப்ராஜெக்டை அலோகேட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபைலை தூக்கிட்டு உள்ளே வர்றாங்க. வந்த நிலா கிட்ட ராகவ் கேட்குறாரு, என்ன நிலா நீங்கள் உங்கள் வீட்டை எல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ லாட்ஜில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலாவும் அது தேவையில்லாத பேச்சு, உங்களுக்கு என்ன ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் அதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்ல உடனே ராகவ் சொல்கிறாரு, ஹலோ நிலா, நான் எம்டிங்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கட்டும், ப்ராஜெக்ட் ரிகார்டிங் தான் நான் அந்த வீட்டை பற்றி கேட்குறேன் அப்படின்னு குரலை உயர்த்தி பேசுகிறாரு ராகவ். உடனே நிலாவும் வாட் ஆர் யூ சேயிங் ராகவ், எனக்கு புரியலை அப்படின்னு கேட்க, ஆமாம் நம்ம அன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா உங்கள் வீட்டை அனாலிசிஸ் பண்ணிட்டு போனவே ஞாபகம் இருக்கா, அந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க சொல்லி ஃபண்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம உடனடியாக முடிச்சு கொடுக்கணும், அதனால தான் உங்களை கூப்பிட்டு நான் என்கொயரி பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, சாரி ராகவ், ஆக்சுவலாக உங்களை அந்த வீட்டுக்கு நான் அன்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, பட் அந்த வீடு இப்போ இன்னும் எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி கேஸ் நடக்குது, அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் போய் அந்த வீடு எங்கள் மாமனார் பேரில் தான் இருக்குங்கிறத நிரூபித்தோன்னா அதுக்கப்புறம் தான் அந்த வீடு எங்கள் கைக்கே வரும், அதனால் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் எஸ் சொல்ல முடியாது ராகவ் அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க சின்சியராக டியூட்டியை பற்றி மட்டும். உடனே மனசுக்குள்ள வாடி வா, இனிமேல் தானே உன்னை நான் வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவர் உட்கார்ந்துருக்கிற ரோலிங் சேரை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே, ஓ பை த பை உங்களால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த வீட்டை அலோகேட் பண்ண முடியாது, அவ்வளவுதானே, யூ கோ அப்படின்னு சொல்லிடுறாரு ராகவ். நிலாவும் கிளம்பி போயிடுறாங்க தன்னோட கேபினுக்கு. அதுக்கப்புறம் ராகவ் முருகனை கூப்பிட்டு பேசுகிறாரு, அந்த வீட்டில் யார் யார் ஓனர்ஷிப் கேட்டிருக்காங்க என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை எனக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் என்னோட டேபிளில், ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் எனக்கு முக்கியமாக பணத்துக்காக இல்லை, நிலாவுக்கும் அவள் புருஷன் சோழனுக்கும் நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு வீடாக தான் அது இருக்க போகுது அப்படின்னு ராகவும் சொல்ல உடனே தலையை சொரிஞ்சுக்கிட்டே முருகன், பாஸ் நீங்கள் என்ன எதை எங்கே முடிச்சு போடுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிற முருகன் கிட்ட ராகவ் சொல்கிறாரு, டூ வாட் ஐ செட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட உடனே ஓகே சார், இப்போவே நான் அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு முருகனும் ஃபைலை தூக்கிட்டு, சார் கூட எனக்கு யாராவது அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்க உடனே ராகவ் சொல்கிறாரு, ஒன்றும் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் சீக்கிரமாக போய் அதுதான் அவங்க நெய்பர்ஹுட் கிட்ட அவங்க பெரியப்பா அவங்க அத்தைன்னு சொல்லி நான் தெரிஞ்ச வரைக்கும் கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன், அவங்க கிட்ட போய் லீகலாக அந்த டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா இல்லை எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு ராகவும் சொல்லி அனுப்ப, அதே சமயம் நேரா சண்முகத்தையும் கஸ்தூரியையும் பார்க்கறதுக்காக போறாரு. அங்க போற முருகன் கஸ்தூரி கிட்ட பேசுறாரு, இதை பாருங்க, இந்த வீடு சீல் வச்சிருக்குல்ல, அவங்களோட நீங்க தங்கச்சி தானே, உங்ககிட்ட முக்கியமா எங்க பாஸ் ஒன்று பேசிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல உடனே கஸ்தூரியோ, யாருப்பா நீயே, உனக்கு என்ன வேணும், அந்த வீட்டை பற்றியெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, ஏற்கனவே இன்னைக்கு காலையில் எங்கள் அண்ணனை வழிமறித்து நிறைய பேர் அடித்து ஐயோ 2-3 பேர் வந்து காப்பாற்றின்னு எனக்கு பயமாக இருக்குது இந்த வீட்டை பற்றி பேசுகிறதுக்கே, அது எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு கஸ்தூரியும் நழுவ உடனே, மேடம் நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒரு நல்ல இதுதான் நாங்கள் செய்கிறதுக்கு வந்திருக்கோம், இந்த வீடு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்புக்கு போகிற அளவுக்கு அந்த காலத்தில் ஒரு புதையல் மாதிரி, அந்த அளவுக்கு அமெரிக்காவில் இந்த வீட்டோட களிமண் அதுக்கப்புறம் ஓடு இது எல்லாமே ஒரு அரிதாக கிடைக்கக்கூடிய, அதாவது ரேராக கிடைக்கக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டது, இந்த பொருளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அமெரிக்காவில் மார்க்கெட் மதிப்பு அதிகம், அதனால தான் இந்த வீட்டோட நாங்கள் உரிமையை யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லி வந்திருக்கோம், அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்தால் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்ல உடனே சண்முகம் கஸ்தூரிய, ஏய் கஸ்தூரி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு உள்ள கூப்பிடுறாரு. அண்ணே என்னண்ணே, இவன் கோடி ரூபாய் வேணாலும் தரேன்னு சொல்கிறான் இந்த இத்து போன வீட்டுக்கு, இந்த நேரத்தில் வேற நடேசன் பேரில் தான் வீடு இருக்குங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது, எப்படியாவது நம்ம அந்த வீட்டை உள்ளே இருக்கிற பத்திரத்தை தேடி பிடிச்சு எடுத்து இவங்க கிட்ட கொடுத்தோன்னா நமக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்க போல அப்படின்னு சொல்ல உடனே சண்முகமும் தொண்டையை கருமிக்கிட்டே, என்னப்பா சொன்னீங்க, அந்த பத்திரம் தானே, நான் நாளைக்கு தரேன், என்கிட்ட தான் இருக்குது, அதனால் இப்போ போயிட்டு வாங்க, ஆமாம் உங்கள் பாஸ் பணம் ஏதாவது அதுக்கு மதிப்பு கொடுத்து சொல்லிவிட்டுருக்காரா, எனக்கெல்லாம் பணம் ஒரு 25 லட்சம் இல்லை 30 லட்சம் வேணும்ப்பா, அப்போ தான் அந்த உயிரை தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முருகனும், சார் என்ன சார் 25 லட்சம் 30 லட்சம்ன்ட்டு 1 கோடி ரூபாய் ரவுண்டாக வாங்கிக்கோங்க, எங்கள் பாஸுக்கு அது ஒரு
ஒரு பெரிய பணமே கிடையாது. ஏன்னா அவருக்கே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக 100 கோடி ரூபாய்க்கு மேலே அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே கஸ்தூரி வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. என்னது 100 கோடி ரூபாய் இந்த வீட்டுக்கா? அப்புறம் சரி சரி, நாளைக்கு வந்து எங்களுக்கு 1 கோடி ரூபாயை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி கேட்குறாங்க, அண்ணே நம்மக்கிட்ட தான் அந்த பத்திரம் இல்லையில்லண்ணே, எப்படின்னா நீ இவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்ச, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல உடனே சண்முகம் சொல்கிறாரு, இதை பாரு கஸ்தூரி, கண்டிப்பாக அந்த பத்திரம் ஐயனார் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கும். இன்றைக்கி நைட்டு நான் ஓடேறி பிரித்து அதை எப்படியாவது நம்ம ஒரு ஆள் வச்சுனாலும் எடுத்துடணும். இந்த விஷயம் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத கஸ்தூரி. நமக்கு என்ன, அது நடேசன் பேரில் தான் இருக்குங்கிறதே இவனுங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அப்புறம் அவனுக்கு என்னமோ பண்ணிட்டு போகட்டும். நம்ம அந்த பத்திரத்தை கொடுக்கறதுக்கு தானே 1 கோடி ரூபாய், அதில் யார் பேர் இருக்குன்னு நம்ம சொல்லியா கொடுக்க போகிறோம். அதனால் அந்த 1 கோடி ரூபாய் நாளைக்கு வாங்கிட்டு இந்த பத்திரத்தை மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. கஸ்தூரியும் சரிண்ணே, அந்த வீட்டுக்குள்ளே எங்கே வச்சுருக்கானோ என்னமோ, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்ல உடனே சண்முகம், வெடிய வெடியனாலும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சிருவேன் உன் அண்ணன் சண்முகம், 1 கோடி ரூபாய் இல்லை அப்படின்னு வாயை பழக்கிறாரு சண்முகம். அதனால் அன்னைக்கு நைட்டு போகிறாங்க, அந்த வீட்டை பிரித்து எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சண்முகமும் கூட இன்னொரு ரகசியமாக ஒரு ஆளையும், ஏற்கனவே அங்கே ஓடு பிரிக்கப்பட்ட நிலைமையில் நிலா மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, சோழன் கீழே உட்காந்துருக்க, பத்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாரு சோழன். அதே சமயம் நிலா சொல்கிறாங்க, சோழன் பெரியப்பா அவங்க ஏதோ ஒரு ஆள் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்ல உடனே சரிங்க, நீங்கள் எட்டி குதிச்சு வாங்க, நம்ம ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிலாவை சொல்கிறாரு சோழன். உடனே நிலாவும் கீழே எட்டி குதிச்சு போகிறாங்க, அவங்கள தூக்கி பிடிச்சிடுறாரு சோழன். அப்படியே 2 பேரும் பின்பக்கமாக ஒழிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் சண்முகம் கூட்டிகிட்டு வந்த ஆள் மேலே இருந்து எட்டி குதிக்க மேலே நிற்கிற சண்முகம், நல்லா பாரு கீழே அந்த ட்ரங்கு பெட்டியை திறந்து பாரு, மரப்பெட்டியை திறந்து பாரு அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சார் எங்கேயுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. சண்முகம் கூட்டிகிட்டு வந்த ஆள் அதுக்கப்புறம், யோ இதை நம்பித்தாயா நான் 1 கோடி ரூபாய் நாளைக்கு பணம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், சரி 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 மேலே ஏறி வா அப்படின்னு சொல்ல உடனே அவரும் மேலே ஏறி வந்துடுறாரு. என்னங்க என்ன சொன்னார் அவர், 1 கோடி ரூபாய் பணத்துக்கு இந்த பத்திரத்தை விலை பேசி இருக்கிறதா சொன்னார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அங்கே வீட்டுக்கு வந்த சண்முகம் கஸ்தூரி கிட்ட, இல்லை கஸ்தூரி அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே கஸ்தூரி சொல்கிறாங்க, அண்ணே அதுக்கு வேண்டி நம்ம 1 கோடி ரூபாயை விட முடியுமா, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு, அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா, பேசாமல் போலி பத்திரத்தை அடித்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய் நம்ம வாங்கிட்டோன்னா எப்படி அப்படின்னு சொல்ல சண்முகமும், ஆமாம் கஸ்தூரி, ஏன்னா சின்ன காசில் 1 கோடி ரூபாய் இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு போலி பத்திரத்தையும் அடித்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போகிற ராகவ் போலி பத்திரம்னு தெரியாமல் நடேசன் கிட்ட கையெழுத்து வாங்கினாதான் இந்த வீட்டில் நம்ம ப்ராஜெக்டே பண்ண முடியுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்தால கடத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார், ஒரு 2-3 அடியாட்களை வச்சா தூக்கிட்டு வர போகிறாங்க அப்படின்னு முருகனும் ஐடியா கொடுக்குறாங்க. அதே சமயம் லாரி ஓட்டிட்டு அப்படியே ஒரு பல்லு விளக்கிக்கிட்டே நிற்கிறாரு. அன்னைக்கு காலையில் நடேசனை 4-5 ஆட்கள் கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கே போய் வச்சுட்டு ராகவ், யோ இதில் கையெழுத்து போடியா அப்படின்னு ராகவோட ஆட்கள் மிரட்ட நடேசன், டேய் என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா உங்களையெல்லாம் கூறு போட்டு என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாதுடா, விழுங்குடா என்ன, நான் போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திமிர்றாரு. உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆள் பலார்னு ஒன்று அறவிட, போடியா அப்படின்னு வழி தாங்க முடியாமல் நடேசனும் கையெழுத்து போட்டுறாரு. அதே சமயம் இது எதையுமே தெரியாமல் அங்கே நிலா ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. உடனே ராகவ் கிட்ட நிலா சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எதை பண்ணுறது ராகவ் அப்படின்னு கேட்க, ஐயனார் வீட்டோட ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலா, வாட் ஐயனார் வீட்டு ப்ராஜெக்டா, அது எப்படி, அதுதான் எங்கள் மாமாவோட பேரில் இருக்குது, அதோட உயில் இல்லைன்னு சொல்லி சொன்னனே ஏற்கனவே அப்படின்னு சொல்ல, இதோ உங்கள் மாமனார் கையெழுத்து போட்ட உயில் பத்திரம் என்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறாரு ராகவ். அதை பார்த்துட்டு நிலாவும் ஷாக் ஆகி, இதுவா, இது என்ன, எப்படி, இதை தான் நம்ம ஒரிஜினல் நாமும் சோழனும் அன்னைக்கு நைட் எடுத்து பத்திரமா வச்சுருக்கோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இந்த பத்திரம் யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்க, அதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு அந்த வீடு வேணும்னா நான் சொல்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனே நிலா, யாருக்கு வேணும் வேலையும் இந்த வீடும், நீயே வச்சுட்டு போயா, உன்னை போலீஸில் நான் பிடிச்சி கொடுக்க போகிறேன், போலி பத்திரத்தை காமிச்சு எங்கள் வீட்டை நீயே விலைக்கு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நிலா. போலீஸையும் வர சொல்லி அங்கே ராகவையும் போலீஸில் பிடிச்சு கொடுக்குறாங்க. அதே சமயம் நடேசன் காப்பாற்றப்படுறாரு. உடனே சோழன் அங்கே போய் நின்று கஸ்தூரி சண்முகத்து முகத்தில் காரி துப்பிட்டு, எங்கள் வீட்டு
வீட்டுக்கு போலி பத்திரம் தயாரித்து நீ விற்கிறையா அப்படின்னு சட்டையை எட்டி பிடிச்சு நடேசன் அடிக்கிறாரு சண்முகத்தை. அதோட எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா இனிமேல் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தையே வேண்டாம், நாம இந்த வீட்டை இடிச்சிட்டு பெருசாக அழகாக பங்களாவாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, சேச்சே இந்த வீடு தான் நமக்கு ஒரு பங்களா மாதிரி, அதை நம்ம இடிக்கவே கூடாது, மிகப்பெரிய சந்தோஷமே இந்த இந்த வீட்டில் தான் இருக்குது சோழன் அப்படின்னு எல்லாருமா சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க.